பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடே சரியான சிம்மாதனத்தில் வைத்த என் தாயே
நம் தேடி வந்த நாடு. ஆமா. இன்று சீருடன் சிறப்புடன் ஆமா புடைவிழா பெருவிழா பெருவிழா மிக சீரோடு சிறப்போடு நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் எந்த திருத்தலம் தெரியுமா? எந்த திருத்தலமா? எந்த திருத்தலம்? முத்தூர். முத்தூர் என்னைக்குமே மங்காதது முத்து. அகில உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வாங்கக்கூடிய நமது முத்தூருமான நகரிலே அமர்ந்து அருள்பாவித்து வருகிறாரே. ஆமா. இந்த திருக்கோவிலே காணையாளமான சுவாமி என்று சொன்னால் எப்படி எப்படி பறக்காதுங்க. கீச்சுன்னு சாமி கிட்ட எந்த இது பண்ண முடியாது. தப்புட தப்ப முடியாது. ஆமா. அட்டை சுடிக்க முடியாது. அயல் காத்து வீச முடியாது. யாருடைய வாசல்? யாருடைய வாசல்? ஐயனுக்கு மையனாக விளங்கி வரக்கூடிய ஆமா ஹரிகரபுத்திரன். ஹரிகரபுத்திரன் என் ஐயனாக போலுடையார் சாஸ்தாவோர். சரி. கரிந்தாடு என ஐயனும் சாஸ்தாவுடைய அருளாலையும் அருளினாலையும் கருங்காடு ஐயனார். கருங்காட்டு ஐயனார் எம் பேச்சு பிரம்மராஜ் இருக்கிறார். சரி. பேச்சு பிரம்ம சக்தியோடு அன்னையாகிய பேச்சு பிரம்மராட்சியோடு கன்னியம்மாள் அகில உலகமெல்லாம் கட்டி கேட்கக்கூடிய கன்னி மகாராஜி கன்னியம்மாள் சிவனந்தவருமாள் சக்தியம்மாள் மாடத்தி. சிவனந்தவருமாள் சக்தி அம்மாள் மாடத்தி. மாடனுக்கு மாடன் காணையாள மாட சுவாமி. காணையாளன் மாட சுவாமி மாடனாக பிறந்தாரு. ஆமா. என் அப்பன் காணையாள மாடனுடைய ஆலயம். உலகமெல்லாம் பேரும் புகழ் பெற்ற ஆலயம். பேச்சு சரி. அழகப்புறத்து சுடலை ஆண்டவன் விட்டிருக்கிறான். பலவேசக்காரன் உருதமாடன். உருதமாடன் முண்டசாமி வண்ணாரமாடன் பரிபார தேவதைகளுடைய குடைவிழா பெருவிழா திருவிழாவை முன்னிட்டு 21 வந்து 21 கூட்டுறவு தெய்வங்களோடு மரவர் குல மாணிக்கம் மங்காத செய்யுங்கள் தேவர் குல திருவிளக்கு திருவிளக்குகள் அச்சிக்கோட்டை அதரக்கோட்டை செம்புக்கோட்டை சிதறக்கோட்டை என்று சொல்லக்கூடிய கொண்டையன் கோட்டையாருடைய குலகருவிலே உதித்த அருமையான குலத்திலே உதித்த மாபெரும் கோட்டையில் மரவருடைய ஆலய திருவிழாவை முன்னிட்டு அருமையான பெருவிழாவை முன்னிட்டு நாமல் முதலாக யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்க வேண்டும்? கலைவாணர்களை புகழ வேண்டும். நமக்கு முன்னோருடைய கலைவாணர்களை வணங்க வேண்டும். நமக்கு சொல்லி வைத்த அண்ணாவியை வணங்க வேண்டும். ஆமாம்மா. அவர்களை நான் எப்படி புகழ வேண்டும் ஐயா? எப்படி எப்படி அம்மா? கற்றவர்கள் நன் பாதமே நல்லாதன் பாதமே சொல்லி வைத்த அண்ணாவி குருவார் அவர்களை வணங்கி கொண்டு அல்ல ஒருவார் குருவரை குரு உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு வீரப்பித்த மதவீரா கருவாகணி தோரை கருக்குறியில் முத்தூர் மாநகரிலே அமர்ந்து அருள் கொடுத்து அவரை
கையெடுத்து வணங்கி வரக்கூடிய மக்களை காத்து வாரார் என் ஆண்டவன் யார் ஐயா? யார் யாரம்மா? இத்திருத்தலத்திலே அமர்ந்திருக்கிறாரு இருக்கின்றாரு. காணையாள மாடன். யாரு? காணையாள மாடன். காணையாள மாடம்னா இங்க தெரியாம இருக்காது. ஒரு பக்கத்துல கீச்சின்னு பேச முடியாது. ஆமா, சுத்து வட்டாரத்துல யாரும் பேச முடியாது. என் சுடல ஐயா அழகபிரத்து மாயாண்டியோட அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கின்றார். 21 மந்தி தேவதை. ஆமா, இங்க அமர்ந்து அருள் பாவித்து வருகிறானே ஆண்டவன் மாடனுக்கு மாடன் காணையாள மாட சுவாமி. மாடசாமி அந்த ஐயனுடைய ஆண்டவனுடைய வாசலிலே நேத்து ஐயாவுக்கு கொடியளப்பு. நேத்து கொடியளப்பு. மத்தியான கொடைவிழா முடிந்து இப்ப இரவு கூட நடக்க போகுது ஐயா. பெரிய கொடை. இப்ப அழகபுரத்து சுடல வரணும். ஆமா, சாம கொடலா. ஆமா, நம்ம வெளியில இப்ப வரத்து பாடுறது அழகபுரத்து சுடல. அவர் வரணும் இல்ல? அழகபுரத்து சுடல கோயிலுக்குள்ள வரணும்ல. அவர் எப்படி வந்தார்? எப்படி வந்து அமர்ந்தாரு அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டும். அதான படி விளக்கிட பிறந்தானே அப்பன் மாயாண்டி. மாயாண்டி பேச்சி மகன் சிவசுடலை அவன் முண்டமா வருந்ததினால் முண்டன் என்றும் பேர் வாங்கி மூலோகத்திலே அமர்ந்து சீரோடு சிறப்போடு அமர்ந்து என் மாயாண்டி நிலைய வாங்கி அமர்ந்துற சுடலை. ஆமா, ஆனா இந்த காணையாள மாடசாமியுடைய ஆலயத்திலே அழகப்பரத்து சுடலை அமர்ந்திருக்கிறான். அழகப்பரத்து சுடலை அமர்ந்திருக்கின்ற எங்க இருப்பான் சுடலை? எங்க இருப்பான்? என் ஆண்டவன் மாயாண்டி. அந்த வேகளுக்கு ராஜாளி, என் வேறுபட்ட சுடலை ஐயா அழகப்பரத்து மாயாண்டி எப்படி வருகிறான் பாருங்கள். எப்படி வருகின்றான் மாயாண்டி கலைகள் வாட அந்த நாடு எந்த நாடு ஐயா? நாடு எந்த நாடம்மா? கருட பெருமான் இருந்து ஆண்டு வரக்கூடிய கிருஷ்ணாபுரம் நகரம். அழகான கிருஷ்ணாபுரம் நகரம். அந்த கிருஷ்ணாபுரத்திலே யாரு யாரை ஆண்டு வருகிறார்? யார் யாரம்மா ஆண்டு வருகின்றார்? கிருஷ்ணமூர் நகராதி ஆண்டு வரும் கிருஷ்ணாபுரம் ஓராதி வெங்கடாசல பெருமாள் அவருடைய ஆலயம் அழகுடனே தான் இருக்கு. அந்த கிருஷ்ணா
கிருஷ்ணாபுரம் நன்னகரியிலே நன்னகரிலே அமர்ந்து அருள் பாவித்து வருகிறாரே வருகின்றாரே வெங்கடாட்சர பெருமாள். வெங்கடாச்சல பெருமாள். அந்த ஊருக்கு பேர் கிடைத்தது இந்த கிருஷ்ணன் பெருமாளுடைய ஆலயத்தை வைத்துதான் ஐயா. கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணன் இருந்து ஆண்டு வரக்கூடிய நன்னகரம். கிரடத்தின் சேர்த்து அதான கிரட பெருமாளோடு அமர்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் நன்னகரம். அந்த பெருமாளுடைய கோவில் கோவிலே கிருஷ்ணாபுரம் நன்னகரிலே பெருமாளுடைய கோவிலுக்கு கொடிமரம் அமைத்து வெட்ட வேண்டும் என்று கொடிமரம் அமைக்க வேணுமே என்று யார் யார் அழைக்கிறார் ஐயா? யார் யார் அழைக்கின்றார் ஐயா? கிருஷ்ணாபுரம் நகரதிலே யாரெல்லாம் ஆண்டு வாராரா? பெருமாள் முதல் யாரு சிறப்புடனே ஆண்டு வாராரா? அவர் ஆண்டு வரும் நாளையிலே பெருமாள் கோவிலுக்கு கொடிமரம் வெட்ட வேண்டும். பெருமாள் முதல் யாரு கொடிமரம் அமைப்பதற்கு குணமுடனே அதை கொடிமரம் அமைக்க வேண்டும். சரி. அவன் பெரிய ஒரு தலம். ஆமா. பெருமாளுடைய ஆலயம். ஆலயம் எந்த ஒரு பெரிய பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் கொடிமரம் கண்டிப்பா இருந்தா தான் அதுக்கு நல்லா இருக்கும். முன்னால நட்டி வைப்பாங்க கொடிமரம். ஆமா, கொடிமரம் இருக்கணும். அது பெருமாளுடைய திருத்தலம் இல்லையா? உண்மைதானே. வெங்கடாச்சல பெருமாள் ஐயா அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா. ஆதி நாராயணன் பால்கடலிலே வள்ளி கொண்ட பச்சமாள் ரட்சுதன் பெருமான் கோபால கண்ணன் இல்லையா? கண்ணன் அல்லவா? அந்த பெருமாளுடைய ஆலயத்திற்கு கொடிமர வெட்டி அமைக்க வேண்டுமே என்று அந்த கிருஷ்ணாபுரம் நன்னகரியிலே சரி. அதாவது யாரு யாரை ஆண்டு வருகிறார்கள்? யாரும் ஆண்டு வருகின்றார். அதாவது பெருமாள் முதலியார். யாரு? பெருமாள் முதலியார் அவர்கள். பெருமாள் முதலியார் அவர்கள். சரி. அவர்கள் அதாவது வெங்கடாச்சலையின் பெருமாள் அந்த பெருமாளுடைய ஆலயத்திற்கு நம்ம கொடிமரம் வெட்ட வேண்டுமே என்று அந்த பெருமாளுடைய ஆலயத்திலே சரி நாம அமைத்து கொடிமரம் வெட்ட வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார். எல்லாரும் கூட்டம் கூடி பேசுகின்றார்கள். ஆமா, யாருக்குனே கொடிமரம் வெட்டி வைக்கணும்னா சும்மா சாதாரணப்பட்ட விஷயமா? ஊருக்கு கூடினா தான் கூட்டம் கூட முடியும். எல்லாத்தையும் அழைத்து ஆலோசனை செய்யணும். அதனால பெரியவர்கள் எல்லாத்தையும் வரவழைத்து அந்த முதலியார் அவர்கள் என்ன அதாவது ஆலோசனை செய்து வரக்கூடிய போது அந்த பெரியவர்கள் அனைவர்களும் சம்மதித்து சேர்ந்தோ கிருஷ்ணாபுரம் பெருமாளுடைய திருத்தல ஆலயத்துக்கு கொடிமரம் கொண்டு வந்து வெட்ட வேண்டும். பெரியோர்கள் எல்லாம் ஒன்றாக பேசுகிறார்கள். எப்படி பேசுகின்றார்கள்? அப்படி பேசிக்கொண்டு கொடிமரம் அமைக்க வேண்டும் என்று அங்க யார் அழைக்கிறார் ஐயா? யாரை அழைக்கின்றார்? ஆசாரிய வரவழைத்தார். கொடிமரம் வெட்டுவதற்கு ஆசாரிய வரவழைத்தார்.
அமைக்க வேண்டும். அதுக்கு ஆசாரிய வரவழைத்தார். ஆசாரியாரை வரவழைக்கிறார். அதனால ஆமா, அவளுக்கு தான் அந்த மரத்தை பத்தி தெரியும். மரம் பார்க்க வேணுமானால் விஸ்வகுலத்தில பிறந்த ஆச்சாரி வர வேண்டும். அவர்கள் வந்தால் தான் முடியும். பெரியவர்கள் பேசிக்கொண்டு அப்படி பேசிக்கொண்டு பெருமாள் முதலியார் அவர்கள் வெங்கடாச்சலாச்சாரிய வரவழைத்தார். வெங்கடாச்சலாச்சாரிய வரவழைக்கின்றார். வந்துட்டாரா? ஒரு பேர் பொருத்தத்தை பாத்துக்கதாய் பாத்தீங்களா? அவருக்கு பேரும் பெருமாளுடைய பேரு தான். நாட்டாமையா முன்னாடியா இருக்கவரும் பெருமாள் தான். அதாட அவர்களை வரவழைத்து, ஆமா ஐயா என்ன வெங்கடாச்சலாச்சாரி, என்ன என்ன இந்த கிருஷ்ணாபுரம் நன்னகிரியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா திருட பெருமான் வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கு சரி கொடிமரம் வெட்ட வேண்டும். கொடிமரம் வெட்ட வேண்டும். அதுக்கு நீங்க தான் தகுந்த ஆளு வர வேண்டும். நீங்க தான் பக்குவமா வர வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற போது நான் இங்கே வெங்கடாச்சல பெருமாள் அதாவது கோவிலுக்கு கொடிமரம் அமைக்க வேண்டும். கொடிமரம் அமைக்க வேண்டும். பெருமாள் முதலியார் யாரையா வரவழைத்தார்? ஆசாரியாரை வரவழைக்கின்றார். வெங்கடாச்சலாச்சாரிய ஆமா அவரை வரவழைத்து கொடிமரம் வெட்ட வேண்டும் என்று ஆலோசனை கேட்டபோது அப்பொழுது பார்த்தார்கள், என்ன இந்த கொடிமரம் வெட்ட வேணுமானால் அந்த ஆசாரி என்னையா சொல்கிறார்? என்னமா சொல்கின்ற ஐயா கொடிமரம் வெட்டுவது ஆசாரிடம் கேட்ட போது ஐயா அதை முதலியார் கொடிமரம் அமைப்பதற்கு மரம் பார்க்க போக வேண்டும், வண்டி மாடு அமைக்க வேண்டும் ஆசாரியும் சொல்லும் போது என்ன என்ன காரணங்கள் என்ன என்ன இன்பமுடன் நடக்குதா? ஆசாரி சொல்லுதார், ஐயா நாம கொடிமரம் வெட்ட போக வேணுமானால் மலங்காவுக்கு போடும். மலங்காவுக்கு போகணும். எங்க சொரிமுத்தையனார் காவுக்கு. சொரிமுத்தையன்காவுக்கு போக வேண்டும். அந்த சொரிமுத்தையனாருடைய காவிலே சென்று நாம மரம் பார்த்து கொடிமரம் வெட்டணும். கொடிமரம் வெட்ட வேண்டும். ஆனா கொடிமரம் வெட்ட வேணுமானா என்னம்மா அதுக்கு வண்டி ஓட்டி தான் போடும். அப்புறம் தோல்ல வச்சு சுமந்துட்டு வர முடியும். இப்பமெல்லாம் காரு பைக்கு. ஆமா அப்ப எங்க போனாலும் நடராஜ பஸ். ஒரே நடதான். நடராஜ பஸ்னா தப்பா நினைக்க கூடாது, நடந்தே போய்கிட்டு இருப்பாங்க. மாட்டு வண்டி இப்ப நடக்க முடியலையே. நடக்க முடியல இல்ல. அவன் வண்டி மாடு பூட்டி வண்டியில ஏத்தி தான் மரம் கொண்டு வர முடியும். சரி அப்படியானா பார்த்தார் ஆசாரி, என்ன செய்கிற ஐயா என்ன இப்ப வண்டி மாடு தயார் செய்ய வேண்டும். வண்டி மாடு பூட்ட வேண்டும், தயார் செய்ய வேண்டும். ஆமா சரி 6 சக்கர வண்டி. ஒரு சக்கரம் 2 சக்கரம் கிடையாது, 6 சக்கரம். 6 சக்கர வண்டி. சரி 14 எருமைக்கிடா. 14 எருமைக்கிடா. ஆமா வண்டியை பூட்டி அந்த வண்டியில தான் மரம் பார்த்து மரத்தை வெட்டி வர வேண்டும். ஒரு வண்டிக்கு 2 மாடு. ஆமா தேக்கு மரமா பார்க்கணும். சரியான கருங்காலி தேக்கா பார்க்கணும். ஆமா நல்ல சொரிமுத்தையன் காவுக்கு தான் போக வேண்டும். சொரிமுத்தையனார் காவு பக்கம் போனா தான் காடு பெருத்த இடம். பார்த்தார்கள், சரி என்று சம்மதித்து கொடிமரம் வெட்டுவதற்கு வண்டி தயார் செய்ய வேண்டுமே என்று என்னமா செய்கின்ற நல்ல வண்டிகள் 14 எருமைகள் வண்டி மாடு செய்தல்லவோ வெங்கடாச்சல ஆசாரியோ தேக்குமரம் வெட்ட வேண்டும். சொரிமுத்தையன் காவுக்குள் அழகுடனே வாரா 6 நல்ல வண்டி அழகுடனே அது சரின்றாரு அந்த ஆசாரி. சரி ஐயா என்ன நீங்க சொன்ன அதுக்கு எதிர்த்து பேச முடியாது, சொன்ன மார்க்கு தட்டவே முடியாது. அதனால 6 வண்டி
அப்பமெல்லாம் என்னையா செய்வாங்க கொடிமரம் வெட்டணும்னா வண்டி மாடு அதாட அப்ப காளை மாடு கிடையாது. சரி எரும கிடாக்க. அதான் எரும கடா எரும கிடாக்கனதான் வண்டியில போட்ட வேண்டும். ஆமா அப்ப பசுமாடு கிடையாது. 6 வண்டிக்கு 14 எருமல். ஆமா வண்டிய பூட்டி வண்டி எல்லாம் தயார் செய்து முதல்ல கொடிமரம் வெட்டணும்னா எங்க போவாங்க தெரியுமா? எங்க போவாங்க? ஐயருக்கு வையனாக விளங்கி வாராரே சொரிமுத்தையனாரு பாவனாச வன காட்டுக்குல அங்கதான் போன. எங்க கொடிமரம் நட்டினாலும் சரி எந்த கோயிலுக்கா இருந்தாலும் சரி அங்கதான் போய் வெட்ட முடியும். அங்கதான் கம்பு ஊத்தா நிக்கும். அதானே 8 நாளா இருந்து மரம் தேடி பார்த்து அதுக்கு ஏத்த மரத்தை வெட்டணும். அதுக்கு ஆசாரி தொட போடும். ஆமா ஆசாரி ஒன்னா வேணும்லாமா? மரத்தை அவர் தானே பார்க்கணும். அதுக்கு தானே வெங்கடாச்சல ஆசாரி வராரு. ஒன்னா தானே கூட்டு போறாங்க. கொடிமரம்னா ஒரு கனவு இருந்துடக்கூடாது. கண்டிப்பா. ஆமா அதனால 6 வண்டிகளை தயார் செய்து 14 எருமைகடா வண்டியிட பூட்டி வெங்கடாச்சல ஆச்சாரியோடு நேர எங்க வருகிறார்? எங்கே வருகின்றார்? அது சொரிமுந்தையனார் காவுக்கு புறப்பட வேணுமே என்று ஐயாரி நல்ல வண்டி போட்டி ஆச்சாரியும் ஒன்று அடகுடரை வாரா வண்டிகளை ஓட்டி கொண்டு அடகுடரை வார 6 நல்ல வண்டி எருமைகடா தானம் போட்டி கிருஷ்ணாபுர நகராதி அந்த கிருஷ்ணாபுர ஐயா பெருமாளே வணங்கி கொண்டு அதிசயம் நடக்கு பாருங்க. என்ன மாதிரி நடக்கிறது? அந்த கிருஷ்ணாபுரம் பெருமாளுடைய ஆலயத்தில சரி அப்படியே கருட பெருமான் வட்டம் போடுறாரு. மேல வட்டம் போடுறாரு. அது யாருடைய அருள்? என் பெருமாள் மாயவன் கண்ணனுடைய அருள். அதாட சரி அப்படியே வட்டம் போடுது பறவை. சரி அப்படி வட்டம் போடுகிற போது என்னாச்சு? அங்கே நல்லதோர் நேரம் பார்த்து அந்த மரத்திலே வண்டியை பூட்டிக் கொண்டு மரம் வெட்டி வர வேணுமே என்று அங்கே பார்த்தார்கள். பெரியோர்கள் எல்லாம் ஆசாரிகளும் ஒன்றாகவே சேர்ந்து ஐயா அந்த நல்ல வேலையிலே கிருஷ்ணாபுரம் பறவை வெட்ட கிருஷ்ணாபுர ஓராதியிலே வண்டிகளும் தயார் செய்து அச்சாணி தான் முதல் அழகுடரை தானம் செய்து அழகுடரை ஆசாரி வண்டிகளை ஓட்டியல் அந்த வண்டிகளை அந்த வகையுடனே அது சரிபார்த்து அழகு கட்டி சோறு கட்டியல் பெரியோர்கள் வருகிறார். வெங்கடாச்சல ஆசாரியோ அந்த வண்டியிலே அமர்ந்து கொண்டு பெருமாள வணங்கி கொண்டு நமது கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் வண்டி மாடு கிருஷ்ணாபுரம் தாண்டி வருது வண்டி. வண்டி வருது. ஆமா பூரம் தேக்கால வண்டி செஞ்சிருக்கு. என்ன
எவ்வளவு காடு போகணும் வண்டி மாடு? ஆமா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். வண்டிகள் நல்ல தயாரா இருக்கணும். அச்சாணிய சரி பார்த்து, ஆமா, மை போட்டு, ஆமா, ஏன்னா ஆசாரிக்கு தான் அதெல்லாம் தெரியும், எல்லாம் அவருக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் சரி பார்த்தாரு. சரி, கட்டிச்சாதம் கையில் எடுத்து சிறப்புடனே பணம் கையில் எடுத்து செலவுக்கு ரொக்க பணம் எடுத்து பெரியோர்களும் ஆசாரியும் புறப்பட்டு வரும்போது என் பெருமாள் அடிபணிந்தார்கள். ஆண்டவரின் பெருமாள் சுவாமியை அடிபணிகின்றார்கள். வெங்கடாச்சல பெருமாள் ஆசாரியார் அவரை வணங்கி என் பெருமாளை வணங்கிக்கிட்டு சரி அங்கிருந்து புறப்பட்டு வண்டி மாடு எங்கையா வருகிறது? வண்டி மாடுகள் எங்கே வருகிறது அம்மா? அத கிருஷ்ணாபுரம் ஊர் கடந்து, ஆமா, கிருஷ்ணாபுரம் ஊர் கடந்து கிருஷ்ணாபுரம் தனை கிடந்து சிறப்புடனே மாறாதையா இங்கே வண்டிகளை ஓட்டிக்கொண்டு பெருமாள் அடிபணிந்து கிருஷ்ணாபுரம் நகரமிட்டு முத்தூர் வழியா அழகபுரம் வழியா அழகபுரம் கிருஷ்ணாபுரத்தில் இருந்து முத்தூர் அழகப்பபுரம் வழியாக அழகப்பபுரம் தாண்டி, அதாவது கொடிமர வெட்டுதற்கு ஆரியங்காவு வண்டி புறப்பட்டு வருது. மலையாளத்துக்கு போகுது. அங்க பாபநாசம், பாப புண்ணியம் தீர்த்து வருது. பாபநாசம் பாபநாசம் தாண்டாலே கேரளா தான். ஓ, பாட்டு அங்க சொல்லுதீங்களா? ஆமா ஆமா, அது உண்மைதான். புளியரை தாண்டாலே மலையாளம் தான். அப்படி வருகிற போது ஆமா ஆமதாயி அங்கிருந்து பயணமாகி எந்த பாதையா வாரார் ஐயா? எந்த பாதையாக வருகின்றார்கள்? அழகபுரம் தனை கிடந்து புகையலங்கார ஓட வழியார் வண்டி வழியாக தேலப்பழையம் பாதையா முந்தி பள்ளம் பாதை கோடி கல்லடை குறிச்சி வழியா குறிச்சி வண்டி மாறி வருவோதையா காசினியில் பெயர் வீழமோ கல்லடை குறிச்சி வழியாக எந்த ஊர் வழியாக வருகிறது ஐயா வண்டி மாடுகள்? கல்லடை குறிச்சி வழி, காஷடி எல்லாம் பேர் விளங்கும் கல்லடை குறிச்சி வழியாக யாருக்கு அந்த பாதத்தம் போனும் பாபநாசம் அத கல்லடை குறிச்சி பாதையாக கல்லடை குறிச்சி பாதையாக சிங்கம்பட்டி வருகிறார்கள். எந்த பெட்டி? எந்த பெட்டி? சிங்கம்பட்டி. சிங்கம்பட்டி யாமனா மலங்காவில ஆமா, அங்க மரம் வெட்டணும்னா சிங்கம்பட்டி ஜமீன்திட்ட விடைபெற்று தான் போக வேண்டும். அங்க புக்கிங் போடணும். ஆமா, அதனால தான் அங்க வருகிறார்கள். சரி, அத சிங்கம்பட்டி ஜமீனிடத்திலே விடைபெற்று எங்க வருகிறது ஐயா? எங்கே வருகிறார்கள் அம்மா? அழகு சிங்கம்பட்டி நகர வேண்டி சமுத்திரம் பாதையா சமுத்திரம் வழியா ஆறு நல்ல வண்டி அழகுடனே வரும்
முந்தையங்காவே வண்டிகளும் வரும்போது ஆறு நல்ல வண்டிகள் அழகுடனே வருகையா வண்டி மாடு ஓட்டிக்கொள் வருகிற வேளையில் ஐயடிக்கு வையா ஐயடிக்கு வையா சொரிமுத்தையங்காவுக்குள்ளே வண்டிகளை ஓட்டி எங்க வருகிறார்கள்? எங்கே வருகிறார்கள்? சொரிமுத்தையங்காவுக்குள்ள வருகிறது. சொரிமுத்தையன்காவுக்குள்ள வர்றார்கள். 6 வண்டி. எத்தனை வண்டி? 6 வண்டிகளையும் பூட்டி. வண்டினா எப்படி இருக்கு? வண்டினா அப்படியே கச்சிதமா இருக்கு. ஆசாரி ஐயா செய்த வண்டி. ஆமா. சொல்லி செய்த வண்டி அஜானியோடு வருது வண்டி. மை போட்டு வருது. அப்படி. சரி. அப்படியே வந்தபோது ஐயனுக்கு வையலாக விளங்கி வரக்கூடிய பாவநாச மலையிலே ஐயனுக்கு மையன் சொரிமுத்தையன்காவுக்குள்ளே குடிமரம் வெட்டுதற்கு சொரிமுத்தையன்காவுக்குள்ளே சிங்கப்பட்டி ஜமீன்தாரிடம் என்ன மரம் வெட்டுவதற்கு அனுமதி வாங்கி கொண்டு யாராயிருந்தாலும் மரம் வெட்டும் போது அனுமதி வாங்கி தாங்க போக முடியும். உத்தரவு வாங்கினா தான் உள்ள போக முடியும். அதனால சிங்கப்பட்டி ஜமீன்தாரிடம் சரி அங்கே அனுமதி பெற்ற பின்பு சொரிமுத்தையங்காவுக்குள்ள வாரார்கள். அது சொரிமுத்தையங்காவுக்குள்ள வந்து எங்க மரம் தேட வேணுமே என்று மரம் தேட வேண்டும் என்று எட்டோடி எட்டினார் ஆசாரியோ முதலியா அழகுடனே மரத்தை தேடி கொடி மரத்துக்கு மரம் வேணும் மரத்தை தேடி மரத்தை தேடி எட்டோடி எட்டினார் சொரிமுத்தையன்காவிலே வந்து 8 நாளாச்சு. 8 நாளாச்சு. மரம் தேடுதாங்க. தேடுதாங்க. இங்க பார்த்தார் என்ன ஆசாரி ஐயா மரம் எதுவும் தெரியுதா? தெரியுது 8 நாளா ஆச்சு மரம் தேடுதமே காவுக்குள்ள கிடைக்க மாட்டேங்க. ஐயனுக்கு மையன் சொரிமுத்தையனார் தான் வழிபட வேண்டும். அவர்தான் வழிபட வேண்டும். அதோடு மட்டும் இல்ல நம்ம சாமி இருக்காரு பெருமாள். பெருமாள் இருக்காரு. அவரையும் நினைச்சாச்சு வெங்கடாச்சல பெருமாள். வெங்கடாச்சல புரியதான் கிடைக்கணும். 8வது நாள் பாருங்க மரத்தை தேடும் போது அந்த ஐயன் சொரிமுத்தையனார் காவுக்குள்ளே மரத்தமில்ல தேடினார். 8வது நாளையில் கிழமையில் எட்டோடு எட்டினார் மரத்தமில்ல தேடும் போது மரமதோ சொரிமுத்தையன்காவுக்குள்ளே
பார்த்தார்கள். பார்த்தார்கள். எந்த மரத்தை பார்த்தாங்க? என்ன மரத்தை பார்த்தார்கள்? கொடிமரம் வெட்ட வேணுமே என்று என்றோ கொடிமரம் வெட்டுவதற்கு என்ன மரத்தை ஆசாரி வந்துள்ள சந்தர மரமதையோ கண்ணி கண்ட கண்ணி சந்தனமாரோ சந்தனே மரம் மதையோ மரத்தை வெட்டுவதற்கு வார்மை ஆசாரியே கருண் சந்தன மரம். ஆமா கண்ணில ஏற்பட்டு பார்த்துட்டாங்க. கண்ணு தட்டுப்பட்டுருச்சு. ஆமா சரி 8 நாளா தேடணுமே. ஆமா இன்னைக்கு நம்ம சாமியை வேண்டி நினைச்ச பிறகு நம்ம கண்ணுல அழகான மரம் தட்டுப்பட்டுக்குது. அதாட சரி இன்னைக்கு நல்ல காலையிலே குளிச்சாச்சு. காலையிலே குளிச்சு ஐயன் சொரிமுத்தையன் காவல யாருக்குனே குளிக்க கேட்கவா செய்யணும். நல்ல தண்ணி வரத்த இடம். அட அட குளிர்ந்தால இருக்குமே. அப்படியே சுத்தமான தண்ணி. அதாட சரி அது சந்தன மரம் தேடி பார்க்கிற போது கரும் சந்தன மரத்தை தேடி கண்டுபிடித்தார்கள். அருமை பெருமையாக பார்த்தார்கள். ஆமா யாரு பார்த்தா? யாரு அதாவது ஆமா திருவங்கட ஆசாரி இருக்காரு. ஆமா அவருக்கு தானே மரத்தை பத்தி தெரியும். பார்த்தால் ஆசாரி ஐயா பார்த்தார். அவருக்கு தானே தெரியும். யாருக்கு பார்த்தார்? ஆத்தாடி இதுதான் மரம் இதான் மரம். சுத்தி சுத்தி பார்த்தாரு. ஆமா மரம் எப்படி இருக்கு? நல்லா வட்டு சமுக்கமா இருக்கு. சரி நல்ல வாய்ப்பா இருக்கு. கருண் சந்தன மரம். ஓங்கி வளர்ந்த மரம். சந்தன மரம். சந்தன மரம். அதான் மரத்தை பார்த்துட்டார். கொஞ்சம் கூட கணக்காட்டி கிடையாது. ஆமா திருவங்கட ஆசாரி பார்த்தார். மரத்து முன்னால வந்தாரு. உள்ள புகுறிச்சாரு. ஐயா இதுதான் உங்க கோயிலுக்கு ஏத்த மரம். வாய்ச்சது வான்கரும்பு பூஞ்சோலை. அப்படி அழகான மரம் நமக்கு வாய்ச்சிருச்சு. நல்ல மரம். ஆமா இந்த மரத்தை வெட்ட வேணுமே என்று அந்த சொரிமுந்தையங்காவிலும் கரும் சந்தன மரத்தை தேடி கண்டுபிடித்த திருவங்கடாச்சாரி மரத்தின் முன்பதாக வந்து மரத்துக்கு முன்பதாக வந்து தேங்காய் பழம் உடைக்கணும் பொந்த வைக்கணும். சும்மா இல்ல மரம் வெட்டணும்னா படக்கிடும் கோடாலியை வச்சிருக்க கூடாது. ஆத்தாடி அறுவாளை வச்சிருக்க கூடாது. வெட்டக்கூடாது. எந்த காரியத்தை எடுத்தாலும் பிள்ளையார் சொல்லி போடணும். கண்டிப்பா. ஆமா அதனால பார்த்தார ஆசாரி என்ன செய்கிறார் பாருங்க. என்னம்மா மரத்தமில்ல வெட்டும் ஆசாரி முன்னவன் உங்களிட்டு தேங்காய் உடைக்க பானையத்தை வைக்கும் போது பானையதை உடையுதையா பார்த்தாரே ஆசாரி என்ன சோதனை இது? என்ன சோதனை? ஆமா மரத்தை வெட்ட வந்தோம். ஆமா மரத்தை வெட்டும் போது ஆமா இந்த மரத்துக்கு முன்னாலே ஏன்னா பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைக்கணும். ஆமா 3 கல்ல தூக்கி வச்சு 3 கல்ல தூக்கி வச்சு பானையை தூக்கி வைக்கும் போது பானை 2 போகுது. பானை நடுவுல 2 போச்சு. பானை 2 உடையுது. 2 மகந்துட்டு போகுது. ஆசாரிக்கு ஒண்ணும் ஓடலையே. கையும் ஓடல காலும் ஓடல. திருதிருன்னு முழிக்காரு ஆசாரி. என்னையா பானை உடையுது? என்னையா இன்னைக்கு இப்படி காரியமாயி போச்சு. அதெல்லாம் ஒண்ணும்
ஒண்ணுமில்ல அப்படி மேல பூசுறாரு. அடுத்தால ஒரு பானை இருக்குல்ல, ரெண்டாவது அடுத்த பானை இருக்குல்ல, யாருக்குன்னா ஒரு பானையோட போக மாட்டாங்க. ஏதாச்சும் டக்குனு மறுபானை இருக்கும்ல, ஆசாரிக்கு தெரியும்ல, அந்த பானையை தூக்கி வச்சாரு. ஆமா, பானையை தூக்கி வைக்காரு. சரி, அப்படி பானையை தூக்கி வைத்து மரத்தின் முன்பதாக ஆசாரி இருந்து கொண்டு தேங்காய் தான் உடையாரு. தேங்காய் உடையும் போது கண்ணோடு போகுதையா, கண்ணோடு போகும் போது ஆசாரியோ தேங்காய் உடையும் போது, தேங்காய் உடைக்கும் போது கண்ணோடி உடம்புதையா. தேங்காய் உடைக்கார், தேங்காய் கண்ணோட பிச்சுக்கிட்டு போகுது. கண்ணை பொச்சுக்கிட்டு போகுது. என்ன இது? என்னப்பா இது? என்ன சோதனை? என்னமோ தெரியலையே. அப்புறம் பானை ரெண்டா போச்சு. அதானே, இப்ப தேங்காய் கண்ணோட வச்சுக்கிட்டு போகுது. சரி, அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது, எல்லாம் நடக்கும். காய்ச்ச இதுவும் கண்டுக்கிட கூடாது. அதானே அதானே. இது என்ன காரணம் தெரியலையே. அடுத்தால ஒரு தேங்காய் உடைப்போம், மறுபடியும் தேங்காய் உடைப்போம். அதானே. அப்படி தேங்காய் உடைக்கும் போது என்னம்மா நடந்தது? தேங்காய் பழங்களை உடைத்து தீப கற்பூரங்களை காட்டி சொரிமுத்தையங்காவில கரும் சந்தன மரத்தை வெட்ட வேணும் என்று வெட்ட வேண்டுமே என்று அவர் தேங்காய் பழம் தான் உடைத்து ஒரு கோண பொங்கலிட்டு ஆசாரி முன்னணி கரும் சந்தன மரமதையோ அவர் மரத்தை வெட்டுவதற்கு கோடாலிய கையில் அடித்தார். வெங்கடாச்சலாசாரி தேங்காய் பழம் உடைச்சா, பொங்கலிட்டு தேங்காய் பழம் உடைச்சாச்சு. உடைச்சாச்சு. மரத்தை வெட்டணும். வெட்டணும். யாரு வெட்ட போறா? யாரு அவர்தான் வெங்கடாச்சலாச்சாரி. வெட்டணும். கோடாலிய கையில் எடுத்தார். வெங்கடாச்சல ஆசாரி பார்த்தார். ஐயா ஐயா, இந்த கரும் சந்தன மரம், சந்தன மரம், அதனால கோடாலிய கையில் எடுத்து மரத்தை வெட்டும் போது என்னமா இருந்தது? கோடாலி கையில் எடுத்து வெட்டும் போது ஆசாரி காலாலியில குதிங்காலியில பாய்ந்துதையா, அவர் காலில வட்ட போது ஓடுதையா. ஆசாரி பார்த்தார். கோடாலி கையில் எடுத்து அப்பொழுது கோடாங்கி, அதாவது கோடாலியை கையில் எடுத்து அப்படி வெட்டுதார் பாருங்க. வெட்டும் போது கோடாலி அப்படியே முனை முறிந்து ஆசாரி குதிங்கால பாயுது. குதிங்கால வெட்டுது. கால்ல பட்டா என்ன ஆகும்? ரத்தம் கொப்பளிச்சுக்கிட்டு வருது. ரத்தம் ஆறா ஓடு, குப்பு 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 பெருகி எடுத்து ஓடுது. சரி, அப்படி குதிங்காலிலே பாய்ந்து ரத்தம் ஓடும் போது கொடிமர வெட்ட வேணும் என்று மீண்டும் கோடாலி ஆசாரி கையில் எடுத்து இவ்வளவு சோதனை வந்து அவங்க விட்ட பாடு இல்ல. யாமனா எப்படியாவது கொடிமரத்தை கொண்டு வரணுமே. ஐயாவுடைய கோயிலுக்கு கொடிமரம் வந்தாங்க. அதுதான் ஐயா வெற்றி, அதுதான் ஐயா வெற்றி. அதுதான் திரண்ட உள்ளங்கள். யாருக்குனே கொடிமரம் வெட்டும் போது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இது ஆசாரிக்கு எல்லாம் தெரியும். ஆமா அதானே அதானே. சந்தன கரும் மரத்தை எடுத்து கையில் எடுத்தார். கரும் சந்தன மரத்தை வெட்டணும். கோடாலிய கையில் எடுத்து ரத்தம் ஒரு பக்கம் ஓடுது. ரத்தத்தை போறது அவர் பார்க்கல. ஆசாரி விடல. எடுத்த காரியத்தில் கண்ணா இருக்கு. அவர் கொடிமர வெட்ட வேணும் என்று மரத்தமல்ல வெட்டினார். மரந்தோ வெட்டு கரும் சந்தன மரமாவை
அவரு ரத்தம் வந்தாலும் விடல. காரியத்துல கண்ணா இருக்காரு. வெங்கடாச்சல ஆச்சாரி குழுவினர்கள், ஏன்னா அவர் கூட சேர்ந்த எல்லாத்தையும் கூட்டு பங்காளி கூட்டு போயிருப்பாரு. ஆசாரி ஒரு ஆசாரி மட்டும் போக மாட்டாரு. துணிஞ்ச உள்ளங்கள் வெங்கடாச்சலாச்சாரி குழுவினர்கள் ஏற்றினார்கள் கொடிமரத்தை. 6 சக்கர வண்டியிலையோ சொரிமுத்தையங்காவுக்குள்ள அந்த மரத்தை ஏற்றும் பொழுது சொரிமுத்தையங்காவுக்குள்ள என்ன ஆச்சு? கரு சந்தன மரம் தேக்கு மரத்தில அங்க இருந்ததல்லவா தேவதை. எந்தெந்த தேவதைகள் அதெல்லாம் சும்மா இருக்குமா? அதாடி போடுது. அங்க தேவதை இருக்கு தெரியாமல்ல மரத்தை வெட்டி ஏத்தாவோ. தேவதைக்கு காவு கொடுத்தா பரவாயில்ல. ஒரு தேங்காய் விட உடைக்க கொடிமரத்தை ஏற்றும் போது என்ன ஆச்சு? ஐயா கொடிமரத்தை ஏற்றும் போது கொடிமரத்தில் அமர்ந்திருந்த கொல்லாத தேவதையும் கொடிமரத்தோடு புறப்படுதையா மாயாண்டி உடலை மாயாண்டி குந்தம் பேச்சு வாழ
கொடிமரத்தை ஏற்றுகிறார்கள். தேவதை வருது பின்னாலே, எல்லாம் தேவதைகள் பின்னாடி வருது. ஐயங்காட்சி போப்படைகள், போய்ப்படைகள், என் பொல்லாத தேவதைகள், போய்ப்படைகள், தேய்ப்படைகள், அதாட பொல்லாத தேவர்கள், அதாட சரி. என் ஆண்டவன் 21 வந்தி தேவதை வருகுதையா, 61 கூட்டரவும் கூடி வருகுதையா. ஆதாடி ஓட்டிக் கொண்டு 21 தேவதையும் கொடிமரத்தை ஏற்றி வண்டிகள் எங்க வருது மாறுங்க. எங்கே வருகிறது அம்மா? வண்டிகளும் வண்டியல்ல, ஆறு நல்ல வண்டி, ஆசாரி குழுவினர்கள் கொடிமரத்தை ஏற்றியல்ல, 6 சக்கர வண்டிகளும் 6 சக்கர வண்டிகளும் பின்னாலே வராரு, பின்னோடே வருகின்றார்கள். அன்னைக்கு அப்படி வரலன்னா இந்த இடத்துல இப்படி வந்து அமர்ந்து கொடை வாங்க முடியுமா ஐயா? நம்மளும் விண்ணப்படிக்க முடியுமா? அதுக்கு தானே பின்னால தேவதை வருது. இத்தனை மக்களும் கூடி நிற்கணும். ஆதாரி ஓட்டிக் கொண்டு 21 தேவதைகளும் வண்டிகளை ஏற்றி வர வழியில பின்தொடர்ந்து வந்த தேவதைகள் ஆதாரி ஓட்டிக் கொண்டு சொரிமுத்தையங்காவை விட்டு பாவநாச வழியாக சிங்கம்பட்டி காட்டு வழியா அம்பாசமுத்திரம் கல்லடைக்குறிச்சி வழியாக வீரவநல்லூர் பாதையாக ஆதாடி
சாத்தான்குளம் என்ற சாலையிலே சாலையிலே அதன் பக்கத்திலே யாராண்டு வரா பாருங்க. சீரோடு யாரும் ஆண்டு வருகிறார். ஐயா நாட்டார் கூல கூலம் மதியிலே காவல் காத்து மரபுகுல மாணிக்கங்கள் தேவர்குல திருவிளக்கு மாடசாமி தேவருமா தலையாரி முத்தைய தேவர் அல்லது சுடலை கண்ணி தேவர் அந்த சுடலை கண்ணி அல்லது பேச்சு தேவர் வகையார்கள் இருபத்தோரு தேவதைகளும் வெங்கடாசல பெருமாளுக்கு கொடிமரத்தை நட்டி நட்டி அந்த தேவதைகள் ஆதாளி போட்டதினால ஆதாளி போட்டதினால் அழகபுரத்தில் நிலையம் பெற்று ஆண்டு வருகிறது. சீரோடு ஆண்டு வருகின்றார்கள். அங்கிருந்து சிறிது தூரத்திலே கிழக்கு பகுதியில சாத்தான்குளம் சாலையிலே நாம இங்கே வந்து